கடகராசி நேயர்களே, சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு கடந்த மாதத்தில் 6ஆம் இடத்தில் இருந்த புதன் பகவானால் எடுக்கும் காரியங்களில் தடை, ஆரோக்கியத்தில் சிக்கல், குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை போன்றவற்றை சந்தித்திருப்பீர்கள். ஆனால் இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்தில் இருப்பதால் அற்புதமான காலகட்டமாக இருக்கும். எந்த காரியத்திலும் தைரியமாகவும் புத்திசாலித்தனத்துடனும் ஈடுபடுவீர்கள். பணியிடத்தில் சக பணியாளர்களுடன் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். ஆனாலும் மேல் அதிகாரிகளை பற்றி பேசுகையில் அடக்கி வாசிக்க வேண்டும். இருப்பினும் அஷ்டம சனிக்காலம் என்பதால் அவ்வப்பொழுது சிக்கலில் சிக்கிக்கொள்ள நேரிடும். பெயர் தெரியாதவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் உருவாகும். ஆனால் குரு பகவானின் 5ஆம் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுவதால் அஷ்டம சனியில் ஏற்படும் பாதிப்புகள் பாதியாக குறைந்துவிடும். நல்ல வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலை அமையும் மாதமாக இருக்கும். எதிர்பாராமல் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள். வியாபாரத்திற்காக வங்கிக் கடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் லோன் கிடைக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் இழுத்தடிக்கும். பொறுமையாக இருக்க வேண்டும். ஹோட்டல் தொழில் செய்வோர் வாடிக்கையாளர்களிடம் கனிவான பேச்சு அவசியம். மேலும் இந்த மாதத்தில் கடன் வாங்குவதை தவிர்க்கவும். சொந்த தொழில் செய்வோருக்கு சுமாராகத்தான் இருக்கும். பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். சிலருக்கு 2வது திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் அரசு சார்ந்த விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தந்தையால் ஒரு பக்கம் பிரச்சனை ஏற்பட்டாலும் மறுபக்கம் ஆதரவாக இருப்பார். மனதிற்கு பிடித்தவருடன் நீண்ட தூர பயணம் செல்ல வாய்ப்பு கிடைக்கும். புதியதாக தொழில் வியாபாரம் தொடங்க விரும்புவோர் இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள் தாராளமாக ஆரம்பிக்கலாம். ஆண் நண்பர்களால் நற்பலன் உண்டு. சிலருக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். இருப்பினும் பெரிய தொகை முதலீடு செய்வதை தவிர்த்து கொள்வது சிறந்தது. எதிர்பாராத தனவரவு ஏற்படும். தாயின் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற பயணங்களை தவிர்த்து கொள்ளவும். வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 6. சந்திராஷ்டம நாள் மாசி 7 மற்றும் 10. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் A to Z ஃபன் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ராசி பலன்கள் மட்டுமல்லாமல் சனிப்பெயர்ச்சி பலன்களையும் தெரிந்து கொள்ளுங்கள்.